Ave Maria, gratia plena, Dominus tecum. அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்னையை பற்றி சிந்தனையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அப்பரசிதா மாதா, அதாவது கண்டெடுக்கப்பட்ட உற்பவி என்று அந்த மாதா தமிழில் அழைக்கப்படுகின்றார். 1717 அக்டோபர் மாதம் 12 பிரேசில் நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்கள் டொமிங்கோஸ் கார்சியா, பிலிப்போ பெத்ரோசோ, ஓவா ஆல்வெஸ் இவர்கள் பரைபா ஆற்றிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்கள் மீன்பிடிக்க தங்களது வலையை போட்டும் அங்கு மீன் ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சோர்ந்து போன இவர்கள் மீண்டுமாக தங்களுடைய மீன்பிடியை ஆரம்பிக்கிறார்கள். அதில் ஓவா ஆல்வெஸ் முயற்சியை தொடங்குகிறார். அவருடைய வலையிலே ஏதோ ஒன்று மாட்டிக்கொண்டது போல உணர்கிறார். வலையை மேலே இழுக்கின்ற பொழுது அந்த வலையிலே ஒரு மரக்கட்டை போன்ற ஒரு உருவம் வருகிறது. அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளின் உருவமானது தலையில்லாமல் இருப்பதை பார்க்கின்றார். மீண்டும் 2ஆம் முறையாக அந்த வலையை போடுகிறார். அப்பொழுது அன்னை மரியாளின் தலை அந்த வலையிலே வருகிறது. 3வது முறையாக அந்த வலையை போடுகின்றார். ஏராளமான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதிசயமாக இவ்வளவு மீன்களை அவர்கள் பிடித்துக்கொண்டு கரை திரும்பி அந்த அன்னையை வணங்குகிறார்கள். அந்த அன்னையை வணக்கம் செலுத்துகிறார்கள். மக்கள் எல்லோரும் வந்து அவரிடம் வேண்டுகிறார்கள். அன்னை மரியாள் அங்கு பல புதுமைகளை செய்கிறார். இவ்வாறாக அங்கே மிகுந்த அற்புதங்களும் அதிசயங்களும் அன்னை மரியாள் வழியாக நடந்து இருக்கின்றன. 1737 அங்கு ஒரு ஆலயமானது கட்டப்படுகின்றது. பின்னர் 1846 புதிய ஆலயம் வேலைகள் தொடங்கப்பட்டு 1888 அது நிறைவடைகிறது. 1904 அப்போதைய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்கள் இந்த அன்னைக்கு மகுடம் சுட்டுகின்றார். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அந்த அன்னையை பிரேசில் நாட்டின் பாதுகாவலியாக அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை வழியாக அதிசயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கும் நம் இறைவன் நாம் நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் அன்னை சொன்ன அந்த வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அறிந்து புரிந்து செயல்படுவோம், அதிசயங்கள் நம் வாழ்விலும் நடக்கும், அன்னை நமக்கு துணை இருப்பாள்.